அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஈரோட்டில் நடக்கிற காளைகள் அழகு போட்டிக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து எங்க நடக்குதுன்னா ஏஐடி ஸ்கூல்ல தான் நடக்குது. வருஷம் ஈரோட்ல இந்த ஏஐடி ஸ்கூல்ல நடத்திட்டே வருவாங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கும். நிறைய காளைகள் வந்திருக்கும். இந்த ஈரோடு, கோயம்புத்தூர், பல்லடம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சேலம், நாமக்கல், இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நாட்டு மாடுகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன காளைகள்லாம் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். வாங்க இந்த கண்காட்சியை பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல் போடாத மயிலை காளை கன்றுகள் தான் வந்திருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஷோக்கு மட்டும் 50 காளை கன்றுகள் வந்திருக்குது. இது ரொம்ப அதிகமா வந்திருக்கு. இந்த மயிலையே நம்ம இந்த தமிழ் கண்காட்சி 2026ல பாத்தீங்கன்னா மயிலை வந்து 50, அதாவது பல் போடாத கிடாடி கன்றுகள் பாத்தீங்கன்னா 50 கன்றுகள் உள்ள நிக்குதுங்க. இதுல வந்து மொத்தம் ஒரு 6 பிரைஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த காளை வந்து பிரைஸ் வாங்குது அப்படின்ட்டு. இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பிரம்மாண்டமான உருவத்தில் இருக்கிற கிடாரியாக இருக்கட்டும், அதே மாதிரி காளைகளாக இருக்கட்டும், அதை பற்றி தான் நிறைய பேர் நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன காலக்கணக்கோட கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ரைஸுக்காக தான் இங்கே வருது அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய காளைகளை இந்த ஷோ மூலியம் வந்து அழகுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காளைகள்லாம் இங்கே கொண்டு வராங்க. நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 15 to 20 மாடுகள் முன்னாடி இருக்குது. அதே மாதிரி பின்னாடி இந்த மாதிரி ஒரு 3 ரூபா போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் இருக்குது. இந்த தமிழ் 2026ல் நடக்கிற ஷோக்கு நம்ம ஈரோடு கலெக்டர் ஐயா வந்திருந்தாரு. அவரை தான் இன்னைக்கு பார்க்குறோம். பெருசு வரக்கூடாது, சின்ன வரணும், ஸ்டார்ட் ஆகணும் சார். ஹீட் ஆப்ரேஷன் ஆமாம், நடக்கும்போது ஆடுங்க சார். ஹீட் ஆப்ரேஷனுக்கு நல்லா இருக்கு சார். ஆமாங்க சார். வெயிட் அதிகமாச்சுன்னா வண்டி மாதிரி இருக்கு. எவ்வளோ வெயில் தாங்க ஒரு அடி வரணும், 2 காலையில் கேப் ஒரு அடி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காளையோட அடையாளங்கள் எல்லாம் செக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பல் போடாத செவலையில கிடாடி கன்றுகளுடைய ஷோ நடக்குது. இதனுடைய அழகு போட்டி, இதனுடைய எப்படி பரிசெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, இதனுடைய அழகு, திமிழ், அப்புறம் இதனுடைய சுழி, இந்த மாதிரி மாட்டுக்குண்டான அனைத்து இதுவுமே இதில் பார்ப்பாங்க. அதன்படி தான் பார்த்து இதில் நிறையா மார்க்ஸும் இதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கேட்டகரி இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பல் போடாத கிடாரி கன்றுகள் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா செவலையில் கிடாரி கன்றுகள் வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பல் போடாத காரி கன்றுகள் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு. மொத்தம் 8 கிடாரி கன்றுகள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றா உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உள்ள 3 வந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 வர வேண்டியது இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பல் போடாத காரி கிடாரி கன்றுகள் தான் இருக்குது. காரியோட கிடாரி கன்றுகளை தான் இங்கே லைனாக வச்சுருக்காங்க. மொத்தம் ஒரு 5 கிடாரி கன்றுகள் இதில் வந்திருக்குங்க. பொதுவாக இந்த கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா காங்கேயம் காளைகள் கண்காட்சி அப்படின்னா நம்ம காளைகள் மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. முக்கியமான பங்கு நம்ம இந்த கிடாரி கன்றுகள், அதாவது மாடுகள் இல்லாமல் நம்ம காளைகள் எடுக்க முடியாது இல்லையா? அதனால் அந்த கிடாரி கன்றுலையும் எது அழகாக இருக்கோ அதனுடைய நல்ல ப்ரீடை செலக்ட் பண்ணி அதனுடைய அழகெல்லாம் செலக்ட் பண்ணி அதுக்குமே இங்கே ப்ரைஸ் கொடுப்பாங்க. பிரதர் வணக்கம். பிரதர் அண்ணா வணக்கங்கண்ணா. பார்த்தீங்கன்னா அழகான ஒரு காராம் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பிரதர்? ஜம்மு நிற்கிது, உங்கள் ஹைட்டுக்கு மேலே நிற்கிற அப்படி. ஆமாங்கண்ணா. இவரை பற்றி சொல்லுங்க பிரதர். அண்ணா இன்னும் பல் போடலைங்கண்ணா. சரிங்க. 1.5 வயசு ஆகுதுங்கண்ணா. நல்ல சைஸுங்க. நாங்கள் சங்ககிரிலேருந்து வரோங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த ஷோக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இதுக்கு முன்னாடி நான் 4 வருஷமா வந்துருக்கேங்கண்ணா. 4 வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஆமாங்கண்ணா. இவர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம். ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி என்னென்ன கொண்டு வந்தீங்க? இதுக்கு முன்னாடி ப்ரைஸ் ஆயிருக்குதுங்கண்ணா. இங்கே காராம் பஸ் கொண்டு வந்திருக்கோம். மயில ப்ரைஸ் ஆயிருக்குங்கண்ணா. நாங்கள் இப்போ ஒரு 8 காலை கொண்டு வந்திருக்காங்கண்ணா. 8 காலை கொண்டு வந்து. ஆமாங்கண்ணா. என்னென்ன காலைகள் கொண்டு வந்திருக்கீங்க? நான் மயில செவலை காரி எல்லா வெரைட்டிலையுமே கொண்டு வந்தோம். அதெல்லாம் எங்கே இருக்குங்க? பக்கத்துல எல்லாம் கட்டியிருக்காங்கண்ணா. பார்த்தீங்கன்னா இந்த ஷோக்கான காலையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.
ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் இந்த மாதிரி போட்டிகளுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி அழகு போட்டிகள் வந்து நம்ம ஈரோட்டில் பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் இந்த திமிழ் அப்படிங்கிற கண்காட்சியில் வருஷம் வருஷம் நடந்துகிட்ருக்கு. அதில் இந்த காளை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அழகுபடுத்தியிருக்கான்னு பாருங்கள். மாலைகள்லாம் போட்டு திருநீர் பூசி ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. வில்லகம் குரூப்ஸ் கருடன் அப்படிங்கிற ஒரு காளையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திமிழ் நாட்டு மாட்டு காங்கேயம் காளைகள் கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க ஈரோட்டுக்கு. எத்தனை வருஷமாக அங்கே வந்திருக்கீங்க? எத்தனை காளைகள் கொண்டு வந்திருக்கீங்க? நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேங்க. நாங்கள் வந்து ஒரு இந்த மாட்டு பேர் வந்து மாறனுங்க. நாங்கள் வந்து இப்போ ஒரு 3 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேங்க. ஈரோடுக்கு வந்து இதுதான் முதல் தடவைங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாரமங்கலத்தில் ஒரு ஷோ நடந்துச்சுங்க. அதுக்கப்புறமேட்டு பொள்ளாச்சியில் நடந்துச்சுங்க. இது 3வது ஷோங்க. இது வரைக்கும் எல்லாமே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் அடிச்சிருக்குதுங்க. இப்போ 3 மாடு நாங்கள் கொண்டு வந்துருக்குங்க. இன்னொன்று வந்து 4 பல்ல ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்துருக்குறோம். இன்னொன்று வந்து 6 பல்ல ஒன்று கேட்டகரியில் கொண்டு வந்துருக்குறேங்க. இப்போ நம்ம கையில் வச்சுருக்கீங்களா? இவர் எந்த கேட்டகரியில் வராதுங்க? என் பேர் மாறனுங்க. இன்னும் பல்லு இன்னும் போடலைங்க. இப்போ தான் சந்து விட்டுருக்குதுங்க. ஓகே, மயில ரகத்தில் வருங்க. பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இன்னும் எந்த ப்ரைஸ் எதுவும் சொல்லலைங்க. ஓகே, ப்ரைஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக. ஆமாங்க. ஓகே பிரதர். இந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம் பிரதர். நாங்கள் ஓமலூர் சேலமுங்க. ஓகே, இப்போ நம்ம கட்டுத்தரையில் எத்தனை காளைகள் வச்சுருக்கோம்? இப்போ 3 மாடு இருக்குங்க. 3மே மயில தாங்க. மயில தான். ஆமாங்க. நம்ம தாத்தா காலத்துலேருந்தே வளர்த்திட்டு இருக்கிறோங்க. அவர் பார்த்து அப்படியே ஆசை வந்து அப்படியே நாங்கள் அப்படியே அந்த பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோங்க. ஓகே, இப்போ காளைகளில் பார்த்தீங்கன்னா மயில, செவலை, காரி, காராம்பஸ் இந்த மாதிரி வெரைட்டியான காளைகள்லாம் நிறைய இருக்குது. ஆமாங்க. நீங்கள் சொன்னது போல் 3 மயில காலை தான் வச்சுருக்கோம். ஏன் மயிலை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கோம்? இதில் நம்ம அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவுக்கு வந்து மயில தாங்க. மயிலங்கிறது வந்து எப்போவுமே வந்து காங்கேயத்தில் வந்து மயிலங்கிறது ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த காளைங்க. அதனால் மயிலங்கிறது நாங்கள் எல்லாம் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறோம். ஷோவில் பார்த்தீங்களாவே நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்க, உள்ளே நான் பார்த்தேன், ஷோக்குள்ள இருந்தீங்க. 52 பல் போடாத மயில காளையில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஆமாங்க. மயில தான் மெஜாரிட்டியாக இந்த கண்காட்சியில் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குங்களா? எப்படிங்க? கண்டிப்பாங்க. கடந்த இப்போ 3 ஷோலையுமே வந்து 2 ஷோவில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்த காளைங்க. இதுக்கு தாங்க இன்னும் எதுவும் சொல்லலைங்க. இது வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருக்கிறோம். வந்ததுலேயே வந்து நம்மளது பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டிங்க. ஓகே மேடம். இப்போ 2 ஷோவில் கடந்த 2 ஷோலையும் ப்ரைஸ் வாங்கியிருக்குன்னு சொல்கிறீங்க. என்ன ஸ்பெசிஃபிக்காக இதுதான் வந்து இதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னா நம்ம மயிலையில் என்ன சொல்லுவீங்க? மயிலையில் பார்த்தீங்கன்னா முகச்சாடை பார்ப்பாங்க. சரிங்க. அப்புறம் கொம்பு லட்சணத்தை பார்ப்பாங்க. ஓகே. சுழி பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தர் சுழி கூட இப்போலாம் பார்க்கறது இல்லைங்க. ஓகே. கொரடை பார்ப்பாங்க, திமிலை பார்ப்பாங்க. ஓகே. பின்னாடி முதுகு வந்து வளைஞ்சிருக்குதா அப்படி என்னன்னு பார்ப்பாங்க. அப்புறம் தாடையை பார்ப்பாங்க. கீழே கால் ஊக்கெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே. பின்னத்தாங்காலை பார்ப்பாங்க. பின்னாடி வாழை பார்ப்பாங்க. ஓகே, நம்மகிட்ட ஏதாவது இந்த மாதிரி காளைகள் வேணும் அப்படின்னா விற்பனை செய்யறதுக்கும் காளைகள் இருக்கா? இல்லை நம்ம வீட்டு தேவைக்கு, அதாவது அழகுக்காக வளர்த்துறதுக்காக தான் நம்ம வச்சிருக்கோமா? எப்படிங்கிறது? ஆமாங்க, அழகுக்காக தாங்க. இதுக்கு வரைக்கும் அந்த மாதிரி விற்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் நாங்கள் அப்படி பண்ணுறதெல்லாம் நாங்கள் வாங்கி விற்கிறதும் இல்லைங்க. சரி. பிடிச்சி போச்சுன்னா மாடு போய் பார்ப்பாங்க. சந்தைக்கெல்லாம் எங்கள் பழையக்கோட்டை சந்தைக்கு கூட போவாங்க. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை போய் போவோம். பிடிச்சிருந்தா மாட்டை வாங்கிட்டு வந்து முடிஞ்சு விற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இது ஐடியா நாங்களே வச்சு இப்போ நம்ம பசங்களே இப்போ பார்த்தீங்கன்னா 10 பசங்க வந்திருக்காங்க. எல்லாருமே ஆசையோடு தான் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே அடுத்தடுத்த ஷோக்கு வரும்போது பார்த்து பிடிச்சி அடுத்தடுத்தவங்க ஒவ்வொருத்தரையுமே வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம சொந்த பந்தம் எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. முடிஞ்சு அந்த மாதிரி மாற்றி கை மாற்றி விடுற பழக்கெல்லாம் நம்ம கிட்ட இல்லைங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த காளைகள் மட்டும்தான் நம்ம வாங்குறோங்களா? இல்லை இந்த இதுலேயே பசு வாங்கி நம்ம அதிலிருந்து ப்ரீட் பண்ணி எடுக்கிறோங்களா? பசுவும் வாங்கி அந்த மாதிரி ப்ரீட் பண்ணி எடுக்கிறோங்க. ஓகே, பசுவும் நம்மகிட்ட இருக்குங்களா? இருக்குங்க. பசுவும் நாட்டு பசு நம்மகிட்ட இருக்குதுங்க. அதுவும் வாங்கி நம்ம மாடு காளை மாடு பிடிச்சிட்டு வரீங்க வராங்க. மாட்டு மேலே வெட்டுறதுக்கு பிடிச்சிட்டு வரீங்க வராங்க. பசு மாடு இருக்குது நம்மகிட்ட. என் பேர் வந்து வர்கீஸுங்க. நான் வந்து ஓமலூர் பல்பாகிங்கிற கிராமத்துலேருந்து வரேங்க. ஊரில் இருக்கீங்க எல்லாருமே எல்லாம் சேர்ந்து செட்டாக ஒரு 10-20 பேர் வந்திருக்குறேங்க. ஓகே பே, ரொம்ப நன்றி பேர். வாழ்த்துக்கள். உங்களுடைய காலை வந்து ப்ரைஸ் அடிக்கணும்னு வாழ்த்துக்கள். நன்றிங்க. பிரதர் வணக்கம். வணக்கம்ண்ணா. நாங்கள் சேலத்தில் வந்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கி ஒரு 5 காலை கொண்டு வந்திருக்கோம். இந்த காலை பேர் சின்னமலை. நாங்கள் இதோட வயசு வந்து 5 வருஷம் ஆகுது. 80 ஸ்கூலுக்கு இதோட 3வது வருஷம் வரோம். நாங்கள் இவருக்கு பல் வந்து 6 பல். காங்கேயத்தில் மயிலக்காலை இவர். ஓகே பிரதர், நம்ம ஒரு காலை தான் கொண்டு வந்திருக்கோமா? எத்தனை காளைகள் வந்து இந்த திமிழ் கண்காட்சிக்கு கொண்டு வந்திருக்கோம்? 5 கொண்டு வந்திருக்குண்ணா. 5 கொண்டு வந்திருக்கீங்க. என்னென்ன வகையான காளைகள் கொண்டு வந்திருக்கீங்க? காரி, மயிலை, அவர்கிட்ட செவலை. காரியில் எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க பிரதர்? காரி கண்டு தானே வந்துருக்கு. ஓகே, ஒன்று தான் வந்துருக்கு. ஓகே. நம்ம இப்போ வந்துட்டு நம்ம கட்டுத்தரையில் பார்த்தீங்கன்னா காளைகள் மட்டும் வளர்த்துறங்களா, பசு வளர்த்திட்டு இருக்கோமா? காலைப்படம் தானே. காளை மட்டும்தான். எல்லாத்துலேயும் எந்தெந்த மாதிரி வச்சுருக்கீங்க? பல் போட்டது இந்த மாதிரி வெரைட்டிலாம் நம்ம என்னென்ன மாதிரி வச்சுருக்கோம்? நம்ம இவர் 6 பல்லில் ஒன்று வச்சுருக்கோண்ணா. சரிங்க. நம்மகிட்ட காரி பல் சேர்ந்து ஒன்று வச்சுருக்கோம். ஓகே. செவலை பல் சேர்ந்து ஒன்று இருக்குது. மீது 2 பல்ல மயிலை இருக்குது.
ஓகே. இந்த மாதிரி எத்தனை ஷோக்கு பிரதர் கொண்டு போயிருக்கீங்க? இதோட 10 டைம் கொண்டு போயிருக்கேண்ணா. 10 டைம். ஆமாம். எல்லா ஏரியாவும் கொண்டு போகிறீங்க? எல்லா ஏரியா கொண்டு போவோம். ஓகே ஓகேங்க பிரதர். இவர் எல்லா ஷோலையும் ப்ரைஸ் எடுத்துட்டாரு. 2வது ப்ரைஸ். எல்லா ஷோலையும் ப்ரைஸ். ஆமாம் ப்ரைஸ். இப்போ நம்ம உள்ள ஷோக்குள்ளே போயிடுச்சிங்களா இல்லைங்களா? இன்னும் போகலாண்ணா. லாஸ்ட்டாக தான் போவோம். லாஸ்ட்டாக தான் போவோம். ஓகே ஓகேங்க பிரதர். இதில் வந்து அழகுக்காக மட்டும் வளர்த்துறங்களா இல்லை நம்ம வளர்த்து விற்பனை செய்கிறங்களா அந்த மாதிரி பண்ணுறவங்களா பிரதர்? விற்பனைக்கும் வேணும்னா வாங்கி கொடுப்போம்ண்ணா. ஓகே. அது இல்லாமல் நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு நிறைய கொண்டு போவோம். ஓகே. கோயில் ஃபங்க்ஷனுக்கு, கோயில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்கெல்லாம் கொண்டு போகிறீங்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போவோம். கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போவோம். ஓகே 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 பிரதர். கேட்குற அனைத்து ஃபங்க்ஷன் நாங்கள் கொண்டு போவோம். ஓகே சூப்பர் பிரதர். எல்லாமே காங்கேயம் தான் நம்ம வச்சுருக்கோம்? ஆமாம், எல்லாமே காங்கேயம் தான். ஓகே சூப்பர் பிரதர். என் பேர் பரணிண்ணா. என் நம்பர் 9361271167. ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். இந்த கண்காட்சியிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கான பிரம்மாண்டமான ஒரு காரி காளை கொண்டு வந்திருக்கீங்க. உங்கள் பேர் பிரதர், எங்கேருந்து வந்திருக்கீங்க? வணக்கங்கண்ணா. நாங்கள் வந்து சேலம் மாவட்டத்துலேருந்து கற்கலாவடியிலேருந்து வந்திருக்கிறோங்கண்ணா. ஓகே பிரதர். எத்தனை காளைகள் கொண்டு வந்திருக்கீங்க? நீங்கள் இப்போ ஒரு காரி கொண்டு வந்திருக்கீங்க, இவங்க பேர் என்னங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் காரி வந்து எங்கள் மாமாவது கொண்டு வந்துக்கிறேண்ணா. பிளாக் டைமண்ட்ண்ணா. பிளாக் டைமண்ட் நேம்? ஆமாங்கண்ணா. ஓகே ஓகேங்க பிரதர். இந்த காரி நம்மக்கிட்ட எவ்வளோ வருஷமாக இருக்குது, இதனுடைய வயசு அதை பற்றி சொல்லுங்கள். 8 வயசு ஆகுதுங்கண்ணா. சரிங்க. இது மாமா வந்து எடுத்தாருங்க. மாமா தான் எடுத்தார். ஓகே ஓகே. எடுத்து 1 வருஷம் ஆகுதுங்க. 1 இயர் ஆகுது. இப்போ எதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கீங்க பிரதர்? ஆனால் ப்ரீடிங்காக, ப்ரீடிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. நம்மகிட்ட எத்தனை வகையான காளைகள்லாம் வச்சுருக்கோம்? காரி இருக்குது, மயில இருக்குது, செவலை இருக்குது. ஓகே. எல்லாமே காளைகள் தான் வச்சுருக்கோமா இல்லை பசுகளும் வச்சுருக்கோமா? இல்லை, காளைகளும் இருக்குது, பசுகளும் இருக்குங்கண்ணா. ஓகே. நம்ம கட்டுத்தரையில் எத்தனை நாட்டின மாடுகள் வச்சுருக்கோம் சார்? சராசரி ஒரு 20 மாடு இருக்குங்கண்ணா. 20 மாடு வச்சுருக்கோம். அதில் என்னென்ன மாதிரி வச்சுருக்கோம்? பல் போட்டது போடாது இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? நம்ம கட்டுத்தரையில் இந்த 20 வகையான மாடுகளில் என்னென்ன வகையான மாடுகள்லாம் இருக்குது? மயில, காரி, ஓகே, செவலை இருக்குங்கண்ணா. ஓகே. எல்லாத்துக்கும் இதே மாதிரி காளையில் வச்சுருக்கோமா, இந்த பல் போட்டது போடாதெல்லாம் வச்சுருக்கோம்? இல்லை, பல் போடாத காரி இது காலையும் இருக்குதுங்கண்ணா. மயிலையில் இருக்குது. அப்புறம் பல் போட்டதில் மயிலையில் இருக்குது 4 புல். செவலையில் இருக்குங்க. ஓகே. இப்போ நம்ம வளர்த்துறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி அழகுக்காக மட்டும் வளர்த்துறங்களா இல்லை மாடுகள் வாங்கி வளர்த்து விற்பனை அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோமா? இல்லை, விற்பனையும் பண்ணுறோம், வளர்த்து ஷோகோசரம் வளர்த்துறதும் இருக்குதுங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. ரீசெண்டாகவே ரொம்ப ட்ரெண்டிங்கான காளை இதுதான். கிட்டத்தட்ட ஒரு 21 லட்ச ரூபா சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒரு கோயம்புத்தூரில் எக்ஸிபிஷன் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேட் வந்து 21 லட்ச ரூபா சொல்லியிருந்தாங்க. அந்த காளையும் இந்த ஈரோடு திமில் 2026 கண்காட்சிக்கு வந்திருக்கு. பார்க்கவே பிரமிப்பாக நல்ல ஜெய்ஜாண்டிக்கு உருவத்தில் நல்ல ஹைட்டில் இருக்குது. மயிலக்காலை இன்னும் ஷோக்குள்ளே இதை போனால் என்ன ப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய காளைகள் வந்துகிட்டே இருக்குது. இந்த 80 ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காளைகள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நாம் பார்க்குறது வந்ததுன்னா காராம் பஸ்ஸுங்க. காராம் பஸ்ஸில் ஒரு அருமையான கிடாரி கன்று தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கே பார்க்குறதுக்கு மயில காளைகள் தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், மிரட்டலான ஒரு காரி, பார்க்கவே அப்படியே கம்பீரமாக நிற்கிது. பியூர் பிளாக்குங்க, கொஞ்சம் கூட அந்த வேறு நிறமே இல்லை. ஃபுல்லாக காரிங்கிறதுக்கான அடையாளம் இந்த காலம் மாதிரியே இருக்கணுங்க. நம்ம ஈரோடு திமிழ் 2026 வந்து நாட்டின மாட்டு கண்காட்சி வந்து இன்றைக்கி சிறப்பாகவே நடைபெற்றுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காளைகள் வந்துருந்துங்க. 500க்கும் மேற்பட்ட காளை, பசு இந்த மாதிரி நிறையா வந்தது. வெரைட்டி பார்த்தீங்கன்னா மயில, செவலை, காரி இந்த மாதிரி பல்வேறு வகையான நாட்டின மாடுகள்லாம் வந்திருந்தது. யாரெல்லாம் இந்த கண்காட்சிக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கண்காட்சி பற்றி சொல்ல போனால் அதாவது நாட்டின மாடுகள்லாம் எல்லாத்துக்குமே வந்து காளைகள் தான் ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லை, காளைகள் மட்டும் இங்கே ஸ்பெசிஃபிக்காக வைக்காமல் நாட்டின மாடுகள் பொதுவாக கொண்டு வந்து இந்த கண்காட்சி வச்சுருக்காங்க. அதாவது பசு மாடுகளும் இருக்கும், காளைகளும் இருக்கும், எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு அழகு போட்டியை வச்சுருக்காங்க. ரொம்பவே சிறப்பாக அந்த கண்காட்சி இருந்தது. யாரெல்லாம் இந்த கண்காட்சிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.